இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம். ஆடி மாத அமாவாசை அன்று பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுகிறார்கள். 2 மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் அவர்கள் பூமிக்கு வந்து சேர்கிறார்கள். புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம். அதனால்தான் அந்த மாதத்தை புனிதமான மாதமாக கருதி கடைபிடிக்கிறோம். உத்தராயன் புண்ணிய காலமாக தை அமாவாசை அன்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகிற்கு புறப்படுகிறார்கள். நம் வீடுகளுக்கு வந்து தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்கள் எப்படி நம்ம நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அப்படி பித்ருக்களுக்கு தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அனுப்ப வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பித்ரு தர்ப்பணம் செய்வது எதற்காக? நமது மூதாதையர்களான பித்ருக்கள் அவர்கள் நினைக்கின்ற போதெல்லாம் பூலோகத்திற்கு வர இயலாது. பித்ருக்கள் பசுமான தை அமாவாசை அன்று பித்ருக்கள் பூலோகம் செல்ல யமதர்மராஜா அனுமதி தருவார். யம தூதர்கள் நமது பித்ருக்களை பூலோகத்திற்கு அழைத்து வருவார்கள். பித்ருக்களும் அவரவர் சந்ததியினர் இல்லத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்போது பித்ருக்கள் தங்கள் பிள்ளைகளையும் உறவினர்களையும் பார்க்க மிகுந்த பாசத்துடனும் வருவார்களாம். எனவே அமாவாசை, மாத பிறப்பு, இறந்த அவர்கள் திதி மற்றும் மகாலயபட்ச தினங்களில்தான் அவர்கள் பூலோகத்திற்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள். பித்ரு தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து சிரார்த்தம் செய்வதால் பித்ரு தோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெறலாம் என்பதும், பித்ரு கடன் செய்வதனால் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும் என்பதும், பித்ரு கடன் செய்யாது இருந்தால் பித்ரு தேவதைகள் சபித்து விடுவார்கள் என்பதும் காலம் காலமாக நம்பிக்கையாக இருந்து வருகிறது.